ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 18. 18ல ஐ திங்க் தேர்ட் டே. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய பிகினிங்ல ஞாத்தா, ஞானம், ஞேயம் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்ததா அதுவே எப்படி கர்த்தா, கரணம், காரியம் அல்லது கர்மா என்று ஒரு மூவிதமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்றேன், கேளுங்க. எப்படி ஞாத்தா கர்த்தாவாகின்றான்னு சொல்லி நம்ம நேற்று பேசி லேட்டஸ்டா பேசி முடிக்கும் போது என்ன முடிச்சோம் அப்படின்னா, ஞாத்தான்றவன் அனுபவிப்பவனாக இருக்கின்றான், கர்த்தா என்பவன் சேவகனாக இருக்கின்றான். ராஜா சேவகன். ஆனா அப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிட்டான். ஏன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால. ஞாத்தா ஞேய வஸ்துவை கண்டவுடன் அதை அனுபவிக்க வேண்டுமென்றோ அல்லது தியாகம் செய்ய வேண்டுமென்றோ அது பிரவர்த்திக்க, அதாவது அதனுடைய செயல் செய்ய ஆசைப்படுகிறது. செயல் செய்வது என்பது கர்த்தா என்ற லட்சணத்தில் அமைகிறது. இப்போது ஞாத்தா இப்படித்தான் கர்த்தாவானான் என்று சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்ப படிக்கிறாங்க. இப்படி ஞாத்தா கர்த்தா ஆன பின் அவன் ஞானத்தை காரணமாய் செய்து வைக்கிறான், கரணமாய் செய்து வைக்கிறான். இப்போ இந்த 3 என்ன 3 மாறுது அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஞாத்தா அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அறிபவன். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படின்றத ஞாத்தா. ஞாத்தான்னா அறிபவன், ஞேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள், ஞானம்னா அறிவு. ஓகேவா? இப்ப இந்த 3மே எப்படி பரிணாமமா மாறுது அப்படின்னு சொன்னா, ஞாத்தா கர்த்தாவாயிட்டான் அப்படின்னு பார்த்தோம். அறிபவன் கர்த்தா, செய்பவன் அப்படின்னு மாறிட்டான். சரியா? இனி அடுத்து இந்த அறிவு என்னவா மாறப்போகுது அப்படின்னா கரணம் அப்படின்னு மாறப்போகுது. கரணம் அப்படின்னா என்ன? மெயினா நீங்க கரணத்தை அந்த கரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது புலன்கள்னு எடுத்துக்கோங்க சிம்பிளா. அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறதுதான் அந்த கரணங்கள்னு சொல்லப்படுகிறது. இதை வச்சுதானேங்க செய்யணும். அப்போ இங்க அறிவு இந்த இடத்துல என்னவா மாறுதுன்னா கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா மாறுது. ஏன்னா இது எனக்கு இது இன்னது என்று சொல்லிக் கொடுப்பது அறிவு. இப்போ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எதன் மூலியமா நான் போயாகணும்? இந்த கரணங்கள் வழியாகத்தான் நான் போயாகணும். சரியா? அப்போ ஞாத்தா கர்த்தாவாயிட்டான், ஞானம் கரணமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்து இன்னொன்னு இருக்கு. அது என்னது? ஞேயம், அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள் என்னவா மாறப்போகுதுன்னா கர்மாவா மாறப்போகுது, செயலாக மாறப்போகுது. சரியா? அப்ப கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும், செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். எதை வச்சு அப்படிங்கிறதுக்கு ஞானத்தை வச்சுங்கிறது கர்ணத்தை வச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஞாத்தா, ஞானம், ஞேயம் என்பது கர்த்தா, கர்ணம், கர்மாவாக அல்லது கர்மாங்கிறத காரியம்னு கூட சொல்லலாம், காரியமாக முப்பரிணாமம் எடுக்கிறது. சோ இந்த திரிபுடியா மாறுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், கர்மாவை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆக்சுவலா ஆத்மா கர்மமே செய்யாது அப்படின்னு சொல்லி அப்ப கர்மம் எப்படி நடக்கின்றதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். அதற்கு 5 காரணங்கள் இருக்கின்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு, அதுவே நேத்துவாகவும் அதாவது ஹேத்துவாகவும் காரணமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு, அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு திரிபுடிகள் அப்படிங்கறத பேஸ் பண்ணி எப்படி கர்மா அப்படிங்கறது நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஓகே. ஞாத்தா கர்த்தான பின் அவன் ஞானத்தை கரணமாக கருவியாக செய்து வைக்கிறான். பின்பு ஞேயம் இயற்கையாகவே காரியம் ஆகிவிடுகிறது. இதுதான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். இருட்டில் கண்களில் தேஜஸ் மாறி போவது போல இருட்டில் கண்ணின் தேஜஸ் மாறி போவது போலும் ஞான அம்சங்களாகிய திரிபுடியே இவ்விதம் கர்மா அம்சங்களாகிய திரிபுடியாக மாறிவிடுகிறது. இருட்டுல ஆக்சுவலி கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா? கண்ணு தேஜஸ்னாலே ஒளி அப்படின்னு அர்த்தம். சரியா? இருட்டுல கண்ணுக்கு எங்க ஒளி தெரியுது? அந்த மாதிரி இப்ப ஞான அம்சங்களாக இருந்தக்கூடிய அந்த திரிபுடி என்னவா மாறிடுச்சுன்னா கர்ம அம்சங்களாக மாறிடுச்சு. இந்த இடத்துல கர்மத்தை
குறைச்சு பேசுறாரு அப்படின்னு நீங்க வந்து தப்பா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன் ஜெனரல் தி ஹையஸ்ட் பிலாசபில இருந்து நீங்க பார்க்கும்போது, ஏன்னா ஆத்மா பிலாசபில இருந்து கர்மா அப்படிங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை. விஞ்ஞானத்துலதான் கர்மா அப்படிங்கிற பேச்சே வருது. இது மாயையில தான் கர்மாங்கிற பேச்சே வருது. பரிசுத்த அந்த ஆத்மால இந்த கர்மாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அட்லீஸ்ட் ஒரு சாட்சிங்கிற ஒரு விஷயமாவது வருமே தவிர இந்த கர்மா அப்படிங்கிற பேச்சே வராது. அப்ப அந்த ஹையஸ்ட் பிலாசபில இருந்து பார்க்கும்போது கர்மா என்பது கீழ்த்தரமாகவே கருதப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் கர்ம யோகத்துல நீங்க வந்து கர்மாவை கீழ்த்தரமா சொல்லப்படாது. அது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காக வருது. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றேன். பட் அந்த ஹையஸ்ட் பிலாசபில இருந்து, ஏன்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா ஏன் சொல்றாரு? அப்ப கர்மா செய்யறவன் அப்படிங்கிறவனை விட நைஷ்கர்மிய சித்தி அடைந்தவன் தான் இருக்கும். கர்மம் செய்யாதவன், செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவன் அர்த்தம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சரியா? அப்படி நைஷ்கர்மிய சித்தி தான் உயர்வாக மதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அது உயர்வாக மதிக்கப்படுதுன்னா கர்மம் செய்வதுன்றது கொஞ்சம் தாழ்வாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படியும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரியா? அப்போ இவர் ஏன் இந்த மாதிரி இருட்டு நேரம் சொல்லி காட்டியிருக்காரு, அதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. எதை ஞாத்தா ஞானம் ஏயம் அப்படிங்கிறது என்னமோ வெளிச்ச மாதிரி சொல்லிட்டு கடைசியில அது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க சுட்டி காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞான அம்சங்களாகிய திருகுடியே இவ்விதம் கர்ம அம்சங்களாகிய திருகுடியாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு? இருட்டில் கண்ணின் தேஜஸ் மாறி போவது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அதிர்ஷ்டம் அனாதரவு செய்துவிட்டால் சீமானுடைய சுகபோகங்கள் மாறி போவது போலே. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்படிதாங்க வருது. சோ அதிர்ஷ்டம் அனாதரவுனா அன்லக்கி பீப்புள் அப்படின்னு அர்த்தம் சரியா? அன்லக்கி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா சீமானா இருந்தா கூட என்ன ஆகும்? அவனுடைய சுகபோகங்கள்லாம் தரித்திரனா மாறிடுவான்னு அர்த்தம் சரியா? அடுத்து பௌர்ணமிக்கு பின்பு சந்திரனுடைய கலை குறைந்து போவது போலே எப்போதும் ஞாத்தாவானவன் கரணங்களை இந்திரியங்களாகிய கருவிகளை நடத்தி வைக்கிறானோ அப்போது அவனுக்கு ஞானத்துவம் மாறிப்போய் கருத்திருவம் ஏற்படுகிறது சரியா? கருத்திருவம்னா நான் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கருத்திருவம் அப்படின்னு பேரு. இது அஞ்ஞானத்தின் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால குறைத்து பேசுகிறார் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திதியில் ஏற்படும் கரணம் கர்மம் கர்த்தா என்னும் திரிபுடியின் லட்சணங்களை சொல்ல போகின்றேன் கேள். சோ இப்படி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து கரணம் கர்த்தா கர்மம் அப்படின்றது வந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல இவ்வளவு நேரம். இனிமே இந்த மோனை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகேவா? புத்தி மனஸ் சித்தம் அகங்காரம் என்ற இவை நான்கும் அந்த கரணத்தின் பிரகாரங்கள் ஆகும். சித்தம் ஓகே. புத்தி மனஸ் சித்தம் அகங்காரம் என்ற இவை நான்கும் அந்த கரணத்தின் பிரகாரங்களாகும். பாஹ்ய கரணங்கள் தோல் காது கண் நாக்கு மூக்கு என்ற ஐவகைப்பட்டவை ஆகின்றன. அதாவது இப்ப அந்த கரணத்தை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சித்தம்ங்கிறத நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மனம் புத்தி. எண்ணங்கள்னு இன் டோட்டலா ஒரே வரியில சொல்லணும்னா சித்தம்னு சொல்லலாம். பட் அதுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உடைய எண்ணங்கள்னா மனசுன்னு சொல்லலாம். எது சரி எது தப்புன்னு விசாரிக்கக்கூடிய எண்ணங்கள்னா புத்தின்னு சொல்லலாம். நான் அப்படிங்கிற எண்ணங்களை அகங்காரம்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த கரணங்கள் பிரகாரங்கள் ஆகும். பாஹ்ய கரணங்கள் தோல் காது கண் நான் முதலே சொன்னேன். புலன்கள்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை இங்க சொந்து வராங்க. இதுவும் கரணங்கள் தான். பாஹ்ய கரணங்கள்னா வெளியில இருக்கக்கூடிய கரணங்கள். தோல் காது கண் நாக்கு மூக்கு என்ற வகைப்பட்டவை ஆகின்றன. ஏன்னா இந்த மனசு புத்தி சித்தாகங்காரம் வெளியில கண்ணு தெரியாது. அது உள்ள இருக்கக்கூடியது. அந்த கரணங்கள்னு வச்சுக்கோங்க. இது பாஹ்ய கரணங்கள்னா வெளியில இருக்கிறது என்று ஐவகைப்பட்டவையாகின்றன. உள்ளே இருக்கப்பட்டவையான 4 கரணங்களை கொண்டு கர்த்தா தான் செய்ய உத்தேசித்ததான கர்மத்தால் உண்டாகக்கூடிய சுகதுக்கங்களின் தாரதம்பியத்தை விசாரித்து பார்க்கிறான். பின்பு அதனால் சுகமே ஏற்படும் என்று தீர்மானித்தும் செய்து கொண்டால் பின்பு வெளிப்பக்கத்தில் இருப்பவையான கண் முதலிய 10 இந்திரியங்களாகிய தருணங்களை தூண்டி வைத்து உத்தேசித்த கருத்திருத்துவம் முடிவு பெறும் வரைக்கும் அவைகளை உழைத்து தீரும்படி செய்து வைக்கிறான். உத்தேசித்த காரியம் துக்கத்தையே உண்டாக்கி வைக்கும் என்று தெரிந்து கொண்டால் அந்த கர்த்தா அதை கைவிட்டு
இந்திரியங்களை அதனின்று திரும்பும்படியாக செய்து வைக்கின்றான். ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற லெவல் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்தார். பெருநீல மணிகள் என்று கையை உள்ளே எடுக்க போக அதுவே கட்டு வீரியனாக, அதாவது நல்ல பாம்பு என்று தெரிந்தவுடன் கை எவ்வளவு ஃபாஸ்டா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இந்த ஒரு 3 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. கர்த்தா, கரணம், கர்மா. இந்த 3 எப்படி செயல்படுது அப்படின்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த கரணம் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கரணம்ங்கிறது நான் வெறும் பாகர் கரணங்களை மட்டும் சொல்லியிருந்தேன். இவர் அந்தர் கரணங்கள் இன்னொரு நாளையும் சேர்த்து சொல்லிட்டாரு. சரியா? பாகர்னா வெளியேங்க. சோ வெளியே இருக்கக்கூடியது புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அடுத்து உள்ள இருக்கிறது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். எல்லாத்துக்குமே அந்த கரணங்கள் தான் பேரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ அதைத்தான் கரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த கர்த்தா ஒரு விஷயத்த பார்த்ததும் எது டிசைன், இந்த கரணங்கள் தான் வந்து முடிவெடுக்க போகுது. இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது எல்லாம் சேர்ந்துதான் அது எனக்கு வேணும் அப்படின்னுட்டோ அல்லது வேணாம் அப்படின்னுட்டோ யார் முடிவெடுக்க போறாங்க? கர்ணம் முடிவெடுக்க போறது. முதல்ல என்ன சொன்னோம்? ஞாத்தா ஞானம் நியாயத்துல ஞானம் அப்படிங்கிறது காட்டி கொடுக்குது. ஞானம் காட்டி கொடுத்த உடனே அதுல அவனுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு உள்ள வருது. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு உசர்ந்தது, இது எனக்கு தாழ்ந்தது. சோ அத மையமா வச்சுதான் அப்ப அடுத்து வந்து ஞாத்தா வந்து நியாயத்தை அனுபவிக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றான் இல்லையா? அதேதான் இங்கேயும். அந்த என்னவா மாறிடுச்சு ஞானம்? ஞானம் என்ன கரணமா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அங்க ஞானம் டிசைட் பண்ணுச்சுன்னு பார்த்தா இங்க என்னவா குவைட் நேச்சுரலி கர்ணம் தான் இங்க டிசைட் பண்ணணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற இந்த 4ம் டிசைட் பண்ணுது. எனக்கு அது வேணும்டா அப்படின்னு. இப்ப வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதுக்கு அடுத்து இந்த பாகர் கரணங்கள்லாம் வெளியில இருக்கக்கூடிய கரணங்கள், புறன் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் வச்சுக்கோங்க. கண், காது, செவி, மூக்கு, தோல், கை, காலு எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது? அதை அடையிறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது வந்து எனக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதை விரட்டுறதுக்காக அது என்னிடம் ஒட்டாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி இந்த கர்ணம் கர்த்தாவிற்காக செயல்படுகின்றான். இந்த இந்த கர்ணம் கர்த்தாவிற்காக செயல்படும் போது என்னவா மாறிடுது? காரியம் நடக்கிறது, கர்மா நடக்கிறது. புரிஞ்சுச்சா? அப்ப கர்த்தா, கரணம், காரியம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் படிச்சா புரிஞ்சான்னு பாருங்க. பாகிய கரணங்கள் தோல், காது, கண், நாக்கு, மூக்கு என்ற வகைப்பட்டவையாக இருக்கின்றன. உள்ளே இருக்கப்பட்டவையான 4 கரணங்களை கொண்டு கர்த்தா தான் செய்ய உத்தேசித்ததான கர்மத்தால் உண்டாகக்கூடிய சுக துக்கங்களின் தாரதம்பியத்தை விசாரித்து பார்க்கிறான். ஏற்ற இறக்கத்தை விசாரித்து பார்க்கிறான். பின்பு அதனால் சுகமே ஏற்படும் என்று தீர்மானம் செய்து கொண்டால் பின்பு வெளிப்பக்கத்தில் இருப்பவையான கண் முதலிய 10 இந்திரியங்களாகிய கரணங்களை தூண்டி வைத்து, 10 இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள், மீதி 5 கர்மேந்திரியங்கள் தூண்டி வைத்து உத்தேசித்த கர்த்தவியம் முடிவு பெறும் வரைக்கும் அவைகளை உழைத்து தீரும்படி செய்து வைக்கிறான். உத்தேசித்த காரியம் துக்கத்தையே உண்டாக்கி வைக்கும் என்று தெரிந்து கொண்டால் அந்த கர்த்தா அதை கைவிட்டு அவ்விந்திரியங்களை அதனின்று திரும்பும்படியாக செய்து வைக்கின்றான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பின்பு இந்த சுகத்தை இன்னைக்கு முடிச்சோம். கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் லேட் ஆனாலும் கவனிங்க. பின்பு தானிய குவியலில் உள்ள பதர் முழுவதையும் காற்றில் பறந்து போகும் வரைக்கும் பயிரிடுபவர்கள் அதை காற்றில் தூவிக் கொண்டிருப்பது போல துக்கம் முற்றிலும் ஒளிந்து போகும் வரைக்கும் அவன் அவ்விந்திரியங்களை இடைவிடாது உழைத்து தீரும்படி செய்து வைக்கின்றான். இது வந்து துக்கத்துக்கு சொல்றாரு. துக்கம் வந்துருச்சுன்னா அதை விரட்டணும், துக்கம் வந்துச்சுன்னா அதை அடையணும். இந்த 2 விஷயம். சோ இதுல அந்த துக்கத்தை அவன் எப்படி விரட்டுறான் அப்படின்னா, தானிய குவியல்ல இருக்கக்கூடிய பதர்களை அசைச்சா என்ன பண்ணும்? காத்துல அது வந்து பறந்து போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? அது மொத்தமா அந்த பதரெல்லாம் போற வரைக்கும் அந்த கர்மா பண்ணிட்டு தானே இருக்கான். அது என்னப்பா நீ புதுசா சொல்லிட்டு இருக்க? நம்ம வந்து ஆசைப்பட்டது அடையிறதுக்கு மட்டும் தானே கர்மம் பண்ணுவோம், தேவையில்லாதத நம்ம விரட்டுறதுக்கும் கூட கர்மம் பண்ணுவோமா? என்ன புதுசா இருக்கே அப்படின்னா, என்னடா உங்களுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னா தானே புரியும் அப்படின்னு ஞானதேவருக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. சோ தானியமும் பதரும் கலந்து இருக்க அதுல உனக்கு பிடிக்காத விஷயம் என்னது? பதறு.
அப்ப இந்த பதரை விரட்டுறதுக்கும் நீ என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கர்மம் தான் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி நீ வந்து மேல ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா, ஐ மீன் மேல இருந்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அது காத்துல வந்து பதரெல்லாம் வந்து வெளியே போக, தானியம் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறேல்ல. அப்ப 2க்குமே நீ கர்மம் பண்ணணும்டா. விஷயத்த அடையணும்னாலும் கர்மம் பண்ணணும்டா. பிடிக்காத விஷயத்த விரட்டணும்னாலும் நீ கர்மம் பண்ணணும்டா. அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னதா எடுத்துக்கணும். துக்கம் முற்றிலும் ஒளிந்து போகும் வரைக்கும் அவன் இந்திரியங்களை ஈடுபடாது உழைத்து தீரும்படி செய்து வைக்கின்றான். இப்படி ஞாத்தாவான ஜீவன் விஷயங்களை கிரகித்துக் கொள்ளவோ ஒதுக்கி வைக்கவோ இந்திரியங்கள் வியாபாரத்துக்கு அத்தியஷம் தலைமை நியமத்துவம் பூண்டிருக்கும் போது அவனுக்கு கர்த்தா என்று பெயர். ஜீவன் விஷயங்களை கிரகித்துக் கொள்ளவோ அல்லது ஒதுக்கி வைக்கவோ இந்திரியங்களின் வியாபாரத்திற்கு தலைமை பூண்டிருக்கும் போது, இந்திரியின் வியாபாரத்தை யாருங்க மூட்டி வைக்கிறது? கர்த்தா நான் தானே. நான் தானே டிசைட் பண்ண. ஞாத்தா தானே. ஞானம் தான் அப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிச்சு. பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஞானம் சொல்லிட்ட உடனே அடுத்து டிசைட் பண்றது யாரு? ஞாத்தா. அவன் தானே எனக்கு வேணும்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல வந்து கரணங்கள் டிசைட் பண்ணிட்டு இப்ப கர்த்தா நான் தானே. நான் செய்கிறேன், நான் செஞ்சாதானே உண்டு. அப்போ நான் தான் தலைவனா இருக்கேன். சோ தேர்ஃபோர் இந்த இடத்துல கர்த்தா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு கர்த்தா என்று பெயர். இந்த வியாபாரத்துக்கு இந்திரியங்களின் வியாபாரத்துக்கு தலைமை பூண்டிருப்பவன் எவனோ அவனுக்கு கர்த்தா என்று பெயர்னு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தாவின் சகல கர்மங்களிலும் இந்திரியங்களானவை கருவிகள் போல் உபயோகிக்கப்படுவதால் அவை கரணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சகல கர்மங்களிலும் இந்திரியங்கள் கருவிகளாக இருந்து செயல்படுகிறது. அதனால நீங்க கரணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கரணங்களை கொண்டு கர்த்தா செய்து வைக்கும் கிரியையால் வியாபிக்கப்பட்டது எதுவோ அதுவே கர்மம் என்று சொல்லப்படும். குவைட் நேச்சுரலி ரெண்டும் சேர்ந்து என்ன நடந்ததோ அதுக்கு பேர் தான்டா கர்மம். கர்த்தாவும் கரணமும் சேர்ந்து என்னமோ பண்ணாங்க இல்லையா, செயல் நடந்தது இல்லையா, கிரியை என்ன செயல், அதுக்கு பேர் தான்டா கர்மம் அப்படின்னு. கர்மம்னா என்ன, கரணம்னா என்ன, கர்த்தானா யாரு, இதை விட யாரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க? சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுவே கர்மம் என்று சொல்லப்படும். நகையானது தட்டானுடைய புத்தியாலும் சந்திரனுடைய பிரகாசம் சந்திர கிரகணத்தாலும் கொடியானது வளர்த்தல் என்னும் செயலாலும் பிரகாசம் பிரபையாலும் கரும்பின் ரசம் தித்திப்பாலும் அவகாசத்தாலும் வியாபிக்கப்பட்டிருப்பது போல கர்த்தாவின் கிரியையால் வியாபிக்கப்பட்டிருப்பது எதுவோ அதுவே கர்மம் ஆகும். எக்ஸாம்பிள். So whatever happens based on these two அப்படின்னு சொன்னாரு. சரியா? அந்த கர்த்தாவும் கர்மமும் சேர்ந்து என்னத்தை நடந்துச்சோ என்ன பண்ணீங்களோ அந்த செயலுக்கு கர்மம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தாதான் அது புரிய வைக்கிறதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள். கொடியானது வளர்தல் என்னும் செயல் எக்ஸாம்பிள். சந்திரனுடைய பிரகாசம் சந்திர கிரணங்களாலும். அடுத்து நகையானது தட்டானுடைய புத்தியாலும். பிரகாசம் பிரபையாலும் கரும்பின் ரசம் தித்திப்பாலும் ஆகாசம் அவகாசத்தாலும் வியாபிக்கப்பட்டிருப்பது போல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. கரும்பு அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் தித்திப்பு தான். அப்போ உண்மையில கரும்பு, ஆனா ஆக்சுவலா எதால் வியாபிக்கப்பட்டிருக்கு? தித்திப்பால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆக்சுவலா கர்த்தா கர்ணம் தான். ஆனா அந்த 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன மாறிட்டாங்க? கர்மமா மாறிட்டாங்க. முழுக்க முழுக்க அங்க பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? கண்ணுக்கு என்ன தெரியும்? கர்மம் தான் தெரியும். அப்ப கர்மம் தான் தெரியும். ஆனா அந்த கர்மத்துக்கு அடிப்படையில பார்த்தா அந்த கர்த்தாவும் கரணங்களும் சேர்ந்துதான் அந்த கர்மத்தை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த இருவரும் எதால் வியாபிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுப்பாங்க. கர்த்தாவும் கரணமும் இந்திரியங்களும் கர்த்தாவும் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா முழுக்க முழுக்க இந்த செயலால் தான் இப்ப வியாபிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எதுவோ அதுக்கு கர்மம்னு பேரு. வியாபிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கு கர்மா என்று பெயர். அதற்கு கர்மம் என்று பெயர். இவ்விதம் ஹே புத்தி சாமர்த்தியம் படைத்தவர்களுக்குள் சிறந்தவனே, கர்மம் கர்த்தா கரணம் என்ற 3 உனக்கு சொல்லி தீர்ந்து விட்டன. ஞானம் ஞாத்தா ஞேயம் ஆகிய 3 காரியத்தின் பிரபாவத்திற்குள் காரணமாக இருக்கின்றது. அதாவது கர்மம் செய்யறதுக்கு இந்த 3 தான் காரணம்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஞாத்தா ஞானம் ஞேயம். கர்மத்தில் பிரவர்த்திப்பதற்கு அப்படின்னா கர்மம் செய்வதற்கு அப்படின்னு மட்டும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. காரணமாக இருப்பது போலே
கர்த்தா கரணம் காரியம் ஆகிய இம்மூன்றும் கர்மத்திற்கு களஞ்சியமாகின்றன. அப்ப கர்மா அப்படின்னாலே உங்களுக்கு ஞாத்தா ஞானம் ஞேயம் கர்த்தா கரணம் கிரியை. சோ இந்த மூன்றும் அது இப்படி மூன்றாம் மாதிரி கடைசியில கர்மா நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெருப்பில் புகை வைக்கப்பட்டிருப்பது போல், விதையில் மரம் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது போல், மனசில் கர்மம் எப்போதும் நிறைத்து வைக்கப்பட்டிருப்பது போல், தங்கம் தங்கக்கனியில் அடைபட்டிருப்பது போல், கர்த்தா கரணம் கிரியை என்ற இந்த திரிபுடிகளுக்குள் கர்மம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா விதை அதுதானுங்க. இந்த மூணுதான் வந்து கர்மமா மாறிச்சு. அதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நெருப்பில் புகை வைக்கப்பட்டிருப்பது போல, விதையில் மரம் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது போல. மனசுதான் பேசிக் இல்ல. கர்மம் வரணும்னா ஃபர்ஸ்ட் மனசுல இருந்து தானே வரணும். சோ அந்த மாதிரி இந்த கர்த்தா கரணம் கிரியை அப்படிங்கிற இந்த மூன்றுல இருந்துதான் கர்மா வெளியே வருது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த காரியத்திற்கு நான் கர்த்தாவென்ற ஒரு விவகாரம் ஏற்படும் போதெல்லாம் ஆத்மா கர்மத்தில் யாதொரு விதமாகவும் சம்பந்தமும் அற்றதாய் வெகு தூரம் விலகியே இருக்கிறது. ஆகவே ஆத்மா கர்மத்தோடு சம்பந்தம் அற்றிருப்பதாகவே மிகவும் தெளிவாக ஏற்படுகிறது. இதை நன்றாக அறிந்து கொண்ட உனக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லி வைப்பது இவ்வளவு நேரம் இதுக்காக சொன்னாரு அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. ஆத்மா இதுல எங்கேயாவது சம்பந்தப்பட்டதாட? ஏண்டா நான் கர்மத்தை பத்தி இதை விட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஆனா எங்கேயாவது ஆத்மாவை நான் கொண்டு வந்தேனா? ஆத்மா காரணமே இல்லைன்னு புரியுதா? அப்ப கர்மம் நடைபெறுவதற்கு ஆத்மாவுக்கு சம்பந்தமே இல்லை. இதற்கு தனியா இந்த காரணம்னு உனக்கு புரிய வச்சேன். அது புரியலன்னா திரிபுடிகளை கொண்டு வந்து புரிய வச்சேன். நீ ஆத்தா காரணம்னு சொல்லு, ஞானம் காரணம்னு சொல்லு, ஏயம் காரணம்னு சொல்லிட்டு போ. இல்ல அதுவே கர்த்தா கிரியை கர்மம் காரணம்னு சொல்லிட்டு போ. இது எல்லாம் சேர்ந்துதான்டா கர்மமா வந்தது. இங்க ஆத்மா எங்கடா வந்தா? ஆத்மா கர்மத்திற்கு காரணம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா நீ புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நம்புறேன். இதை மறுபடியும் எத்தனை தடவை நான் சொல்றது? போதும்பா, நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார்.